ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ராஜ்யத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு துறவி வந்து தர்மம் கேட்கிறாரு. அர்ஜுனனும் பாவம் பார்த்து 100 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறாரு. அந்த துறவியும் அர்ஜுனனுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்புறாரு. போற வழியில இன்னொருத்தர் வந்து இவர மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா 1-2 பொற்காசுகளை தானமா கொடுத்திருக்கலாம். ஆனா அவரு கண்டுக்கிடாம அங்கிருந்து போயிட்டாரு. போற வழியில ஒரு திருடன் அவரோட பொற்காசு பைய திருடிட்டு போயிடுறான். இதனால வருத்தப்பட்டுக்கிட்டே அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. மறுநாளும் அதே இடத்துக்கு தர்மம் வாங்குறதுக்காக போறாரு. அப்பயும் அர்ஜுனர் வந்து இவரை தர்மம் வாங்குறத பார்த்துட்டு, நேத்து கொடுத்த காசே அவர் வாழ்நாள் முழுக்க பத்துமே, மறுபடியும் வந்து எதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாரு. அர்ஜுனன் துறவி கிட்ட போய் கேட்கிறாரு, எதனால மறுபடியும் நீங்க வந்து தர்மம் வாங்கிட்டு இருக்கீங்க? நேத்து நான் உங்களுக்கு கொடுத்த பணமே போதுமானதா உங்களுக்கு இருந்திருக்குமே அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, அதுக்கு அவரும், நேத்து போற வழியில ஒரு திருடன் நீங்க கொடுத்த பொற்காசுகள் எல்லாம் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இதை கேட்டு பாவப்பட்ட அர்ஜுனன் இவருக்கு இந்த முறை ஒரு வைரத்தை தானமா தராரு. அதையே வாங்கிட்டு அந்த துறவி வீட்டுக்கு சந்தோஷமா கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த வைரத்தை ஒரு காளி பானையில போட்டு வச்சுக்கிறாரு. இருந்த சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு படுக்கிறாரு. அங்க இருந்த துறவியோட மனைவி அந்த பானையை எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போறாங்க. அந்த பானையில இருந்த வைரத்தை கவனிக்காம ஆத்துக்குள்ள பானையை முக்கிறாங்க. அந்த வைரம் இப்ப ஆத்து தண்ணியோட போயிடுச்சு. இந்த துறவியும் தூக்கி எந்திரிச்சதும் அந்த பானையை போய் பாக்குறாரு. பானையில தண்ணி தான் இருக்கு, வைரத்தை காணோம். அதிர்ச்சி அடைஞ்ச அவரு அங்க நின்னுக்கு இருந்த அவரோட மனைவி கிட்ட கேட்கிறாரு, இந்த பானையில இருந்த வைரத்தங்க? அவரோட மனைவியும், என்னது வைரமா? அப்படி எந்த வைரத்தையும் நான் பார்க்கலையே, இப்பதான் அந்த பானையை கொண்டு போய் ஆத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. இந்த துறவியும் அவரோட துரதிருஷ்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே மறுநாளும் தர்மம் எடுக்கிறதுக்காக போறாரு. மறுபடியும் அர்ஜுனரும் ஸ்ரீகிருஷ்ணரும் அந்த கிராமத்து வழியா போகும்போது இன்னைக்கும் அந்த துறவியை பாக்குறாங்க. என்ன இவரு தினமும் இவருக்கு தர்மம் கொடுக்குறோம், வைரமும் பொற்காசுகளையும் அள்ளி கொடுத்தோம், இன்னும் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் இந்த முறை அந்த துறவிக்கு அவர் ஒரே ஒரு பொற்காசை மட்டும் தானமா கொடுக்கிறார். இதை பார்த்த அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு, நான் 100 பொற்காசுகளையும் வைரத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் வந்து தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க கொடுக்குற ஒரே ஒரு பொற்காசு அவருக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நீ இப்ப அந்த துறவியை ஃபாலோ பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு உனக்கே புரியுன்றாரு. அந்த ஒரே ஒரு பொற்காசை வாங்கிட்டு அந்த துறவியும் கிளம்புறாரு. பின்னாடி அர்ஜுனரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. போற வழியில அந்த துறவி ஒரு மீன் பிடிக்கிறவரை பாக்குறாரு. அவரோட வலையில ஒரே ஒரு மீன் சிக்கி இருக்கு. இப்ப அந்த மீன் தன்னோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த அந்த துறவி, இந்த ஒரே ஒரு பொற்காசை வச்சுக்கிட்டு நான் எதுவும் பெருசா பண்ண போறதில்ல, அந்த மீனையாவது காப்பாத்துவோம்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு பொற்காசை அந்த மீனவர்கிட்ட கொடுத்து அந்த மீனை வாங்கிக்கிறாரு. தாங்கிட்ட இருந்த ஒரு சின்ன பானையில தண்ணி பிடிச்சு அந்த மீனை போட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அந்த மீனும் அந்த பானைக்குள்ள ரொம்ப நேரமா மூச்சுட முடியாம திணறிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த துறவிக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அந்த மீனோட வாயிலிருந்து ஒரு வைரம் வெளியே வருது. இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம தொலைச்ச வைரம் நம்ம கிட்டே எப்படி திரும்பி வந்துடுச்சுன்னு. அதே சமயத்துல அவர்கிட்ட இருந்து பொற்காசுகளை திருடிட்டு போன திருடன் அவரை கிராஸ் பண்ணி போறான். அவரும் அவனை ஓடி போய் பிடிச்சிடுறாரு. அவன் பயந்து போய் அவர்கிட்ட இருந்து திருடன 100 பொற்காசுகளை திருப்பி கொடுத்துடுறான். இந்த துறவிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த அதிசயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அர்ஜுனருக்கு இப்பதான் கிருஷ்ணரோட லீலையே புரியுது. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம கிட்ட போதுமான அளவு இருக்கும் போது உதவின்னு கேட்கறவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்ல. நாம செய்யற ஒவ்வொரு உதவியும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட திரும்பி வரும். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை கேட்க ஸ்டோரி மேன் ஹியர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.